வருமானமே இல்லை. எல்லாருமே அடமானம் வச்சு சாப்பிட்டுக்கிட்டு இருக்கோம். ஒன்றுமே இல்லை. நானே மாட்டை கொடுக்கலாம்ட்டு தான் இருக்கேன். உங்கள் பேர் சொல்லுங்க. சண்முகம். எத்தனை வருஷமா இந்த மாட்டு வண்டி ஓட்டிட்டு இருக்கீங்க? இது சின்ன பிள்ளைலேருந்து இருக்கு. எங்கள் அப்பா காலத்துலேருந்து இது வருமானமே இல்லைங்க, கிடைக்கலங்க. மாசத்துல ஒரு டீப்பு 2 டீப்பு தான் கல் ஏற்றிட்டு போவான், அவ்வளோதான். இப்போ தான் போனோம் 3 மாதம் கழிச்சு. ஒரு நாள் தான். வருமானமே இல்லை. எல்லாருமே அடமானம் வச்சு சாப்பிட்டுக்கிட்டு இருக்கோம். நானே மாட்டை கொடுக்கலாம்ட்டு தான் இருக்கேன். இந்த ஊரில் இது ஆடுதல் எந்த ஊர்? இதே ஊர் தான். இது வந்து கேட்டுக்கிட்டே இருக்கு வீடு. ஓகே. இதை தவிர்த்து வேறு ஏதாவது வேலை பார்க்குறீங்களா? விவசாயம் தெரியாது சார், அவ்வளோதான். இதை மட்டும் தான் வச்சு ஓட்டிக்கிட்டு இருக்கேன். எங்கள் அப்பா அழைச்சிட்டு போனாப்புல, அதுலேருந்து கற்றுக்கிட்டது தான். அண்ணனும் வண்டி ஓட்டுறாப்புல, அவர் மாட்டை வித்துட்டாப்புல. வேற ஒன்றும் இல்லை வருமானம். இதை வச்சு தான் சாப்பிட்றோம். உங்களை மாதிரி எத்தனை பேர் பார்க்குறாங்க இந்த மாடு தொழில்? இந்த எல்லாரும் மாட்டை வித்துட்டு சும்மா தான் இருக்கிறாங்க. எல்லாம் கூலி வேலைக்கு போகிறாங்க. நானும் போட்டுட்டு கொத்தனார் வேலைக்கு தான் போனேன். ஒரு ஆள் கல் கேட்டாங்கன்னு ஏற்ற வந்தேன். சரி, ஓகே சார். இந்த மாடோட பராமரிப்பு செலவுலாம் எவ்வளோ ஆகும்? ஒரு நாளைக்கு குறைஞ்சபட்சம் ஒரு 450 ரூபா. ஃபுல்லாக வேலை செஞ்சால் 600 ரூபாய்க்கு தீனி போடுவான். அதெல்லாம் கை கேஷ் தான் போடணும். ஒரு நாளைக்கு 2 கட்டு வைக்க திங்கும். அதான் வருமானம் இல்லை. இந்த கல்லை எடுத்துகிட்டு போகிறதுக்கு எவ்வளோ வாங்குவீங்க நீங்கள் காசு? 350 ரூபா. அது ஏரியா பொறுத்தா இப்படி தூரத்தை பொறுத்தா? இங்கே தூரத்தை பொறுத்து தான் இருக்குது. கொஞ்சம் தூரமாக போனால் 450 ரூபா, கிட்டக்க போனால் 350 ரூபா. கிலோமீட்டர் கணக்கா? இப்படி கிலோமீட்டர் கணக்கு தான். ஒன்றும் வேலை இல்லை. நம்மளோட வரவங்களாம் எனக்கு கட்டுப்படி ஆகாது, நான் வரல சண்முகம் அப்படின்றாங்க. சரி, நான் மட்டும் இப்போ ஒன்றுமே ஏற்றிட்டு வரேன் காலிலேருந்து. அவ்வளோதான் சார்.